கர்பசாமி, என்னுடைய மேனியில் இருக்கிற நோய் மாந்திரிகம் செய்வனையால் வந்ததா, அல்லது இயற்கையால் உள்ள பாதிப்பா, அல்லது தொற்று நோயா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். கால் வந்துட்டு வா. நீ வந்த உடனேயே சனி பகவான்கிட்ட ஒரு உத்தரவு வந்துச்சு. 5½ ஆண்டு காலங்களாக இரத்தங்களில் பாதிப்பும், எதிரிகளால் பல தொல்லையும், தொழில் சம்பந்தமான போட்டி மனப்பான்மையும், பணத்தால் நஷ்டங்களும், உடலால் பாதிப்பும், ஸ்கின் தோல் சம்பந்தமான குறைபாடுகளும் உனக்கு ஏற்பட்டாச்சு. இதான் நடந்த சம்பவம். சில காலங்கள் வீட்டில் கூட இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் மனக்குழப்பம் அடைந்து வந்தாய். தொழில் நடத்துகிற இடம் சரியில்லை என்பதற்காக கூட்டாளிகளை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. வேறு இடமே போய் இருக்கலாம்ங்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டு மனது பாதிக்கப்பட்டு வந்தவன் நீ. உண்மையாடா? கால் வந்துட்டு வா. அதனால் சனி பகவான்கிட்ட வந்த உத்தரவில் கால கிரகங்களின் காரணத்தினாலும், சனி பகவானுடைய பார்வையாலும், எதிரிகளின் தூண்டு உணர்வாலும் ஏற்பட்ட வியாதிதான் இந்த பாதிப்பு. புரியுதா? இதை மாற்றி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கடன்களை தீர்த்து தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? சரி, என்னை பார்த்து போ. இந்த நல்லா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன், புண்ணியப்படுவாய். அதே திருப்பூர் எல்லை பேக் பேக் பேக். அது வாத்து சொல், வாத்து இப்படி தானே சொல்லும். கால் வந்துட்டு வா. ரவுண்டானா வளைவு, அதில் இடது பக்கம் உள்ள ஒரு பெரிய தெரு, அதில் காரெல்லாம் போகுது. அதில் அந்த முக்குக்கு 3வது கடையில் உன் கடை இருக்குது, சரிண்ணா? அதில் அப்படியே ரைட்டில் போனால் ஒரு பெரிய கோயில் வந்துடும், பிரதான சாலை வந்துடும். அதான ஒரு இடம். கால் வந்துட்டு வா. என்ன கருப்புசாமி, அப்படியா? இவன்ட்டு ஒரு ரகசியம் இருக்குது, கேட்போம். தம்பி, என்னடா வேணும்? புரியல. வீட்டில் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி, யார் நீ? எங்கிருந்து வர? அப்படியா? மாகாளியம்மன் எங்கடா இருக்கு? காளியம்மன் எங்க இருக்கா உங்க எல்லையில்? உங்க வீட்டை தாண்டி பிரதான சாலையில் 2வது இடத்துல இடது பக்கத்தில் இருக்கான், ஒரு சிறிய கோபுர அமைப்போட. குப்பண்ணம்னு ஒரு சாமி இருக்காரா அந்த ஏரியாவில்? இருக்காரா? உன்னுடைய மனை இடம் சம்பந்தமாக அடுத்தவன் தலையிட்டு உங்கள் இடத்துல குழப்பமாக்கி போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய நிலைமையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். உண்மையா? அந்த எல்லைக்குள்ளே இறங்கி பார்த்தேன், உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க அநியாயமாக தேவையில்லாமல் போலி எழுத்துக்களை வச்சு உங்களை மிரட்டுறாண்டா. கால் வந்துட்டு வா. பொம்பளை ரொம்ப வாயாடுதா? பக்கத்தில் வா. இப்போ அதை மீட்டி உனக்கு வெளியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்தா, தொழிலில் உனக்கு நிறைந்த வருமானத்தை தாரேன். இடப்பிரச்சனை முடியறதுக்கு 1½ மாதம் இருக்குது. எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாது. என் மேலே பாரத்தை போட்டு உட்கார். அவன் உள்ளத்தை மாற்றிட்டேன், இடம் சொல்லாமல் உன் உரிமையை வாங்கி தந்துட்டேன். அதான் மகனே, ஐஸ்வர்யமா. அதே திருப்பூர் எல்லை. ஆமாம் ஆமாம், திருப்பூர். பரவாயில்ல, பெரியவர் தான், மனசில் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கார். தான் பெற்ற பிள்ளைகளின் வேதனையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? எத்தனை பிள்ளைடா? 2 பிள்ளை இருக்கா? பொம்பளை பிள்ளை 1, ஆம்பளை பிள்ளை 1. பொம்பளை பிள்ளை 1, ஆம்பளை பிள்ளை 1 யாருக்கு இருக்குது? 2மே பொம்பளை பிள்ளை. நீ பிள்ளைய பற்றி கேட்க வரலையே. கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் யார்? ஓஹோ, அப்படியா?
நீ இருக்க காம்பவுண்டு எனக்கு திருப்தியா இல்லையப்பா. எந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இருக்கிறீங்க? அந்த இடம் எனக்கு திருப்தி இல்லையேடா. வீணாக மனவேதனையும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஓயாத வாக்குவாதம் நடக்கு, தேவையில்லாத பண நஷ்டம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்கு நிம்மதி இல்லாமலே வாரிய. உண்மையா? கால் விட்டுவா. தெருவில் இருந்து பார்த்தோன்னே ஒரு ஓடை, இடது பக்கத்தில் ஒரு தண்ணீர் இருக்குது. தரனா உள்ளே போச்சுன்னா இப்படி 2 வீடு, இப்படி 2 வீடு இருக்குது. அதில் லாஸ்ட் வீடு யார் வீடு? வா வீடு. கால் விட்டு வீட்டு நம்பர் சொல்லணுமா? சொல்லணுமா? தம்பி ஒரு பையன் வான்னு சொல்லி கேட்க மாட்டான். அவனால் போலீஸ் வழக்கு விசாரணை கூட வரலாம். அதனால் அவனை வீட்டில் வச்சுருக்கவா வெளியே அனுப்பலாமா அப்படிங்கிற புத்தி உன் மண்டையில். நான் நீ அனுப்புனாலும் நான் போக மாட்டேன். 1 2 1 பண்ணாமல் திருப்பூரை விட்டு போக மாட்டேன். அப்பனா இருந்தாலும் எந்த பேலாக இருந்தால் எனக்கு என்ன? அரிசி கடை எங்கடா இருக்குது? அரிசி கடை யாருடா வச்சுருக்காரோ அவர் அந்த பேலை பற்றி ரொம்ப விவரம் பேசுவார். சரிண்ணா? காலை விட்டு பார்த்தியாடா, அரிசி கடையெல்லாம் இருக்கு பக்கத்தில். என்ன ஒன்று மட்டுக்க அம்மா, நீ குடிப்பியா? பீர் குடிப்பியா? பாட்டில் குடிப்பியா? பீடி இல்லைடா, பீர் குடிப்பியா? குவாட்டர் குடிப்பேன். உன் மகன் கெட்டிக்கார பேருக்கு பிறந்தவையாவே. கால் வந்துட்டு வா. மாத்திரலாம். உன் மகனை திருத்தி அவனை கட்டுப்பட வச்சு தந்தா போதுமா? அது மட்டும் இல்லை, அவனும் ஒரு பொம்பளைகிட்ட கொஞ்சம் மாட்டிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உன் குடும்பம் 2 துண்டா கிடக்கு. அதை கொஞ்சம் ஒன்று சேர்க்கறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். ஆமாம், கொஞ்சம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே நடமாடிடுது. சரிண்ணா? இப்போ உன் மேலே ரொம்ப அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. சீர்திருத்தி தாரேன், வெற்றியாகி தாரேன். ஆமாம், 1 2 3 4 5 6 இடுப்புக்கு கீழே முட்டுக்கு மேலே தொடை வலி தான் ரொம்ப இருக்குது. என்னப்பா, அந்த வலியை நீக்கியாச்சு. சந்தோஷமா இரு. வா பக்கத்தில். 3 முறை என்னையை பார்க்கவா. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு. கர்மசாமிக்கு திருநெல்வேலி. என்னக்கா திருநெல்வேலி? ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மாத்திரைக்கு 30 ரூபா கட்டினா போதும். 600 ரூபா செலவழித்து போட வேண்டிய இன்ஜெக்ஷனுக்கு 200 ரூபா கட்டினா போதும். அப்படி ஒரு பெருமையான ஒரு மருத்துவமனை ஒரு ஊரில் இருக்கு. ஒரு பெரிய ஞானியின் பெயரிலே இருக்கிறது. அந்த ஞானி யார்? சிவானந்தா. சிவானந்தா ஆசிரமம், சிவானந்தா மருத்துவமனை எங்கடா இருக்கு? பத்தமடை. அதில் இருந்து தாண்டி திருநெல்வேலி ரோட்டில் போனேன். இடது பக்கத்தில் நதி தாண்டுறோன்னு பல்லுன்னு ஒரு போர்டு இருக்கு. சே வா இல் செவல். உங்கள் ஊர் தானே? காலண்டா. ஒன்று ஆஃப் பண்ணு. என்ன வேணக்கா? என்ன வேணும்? கல்யாணம் பிடிச்சானா? வெளிநாட்டில் இருக்கானா? என்னாச்சு அவனுக்கு? சுடமானம் வரானே அவங்க வீட்டில். கால் வந்துட்டு வா, கேட்குறேன் அவனை நிறுத்தி.
சொல்ல மாட்டேன் சாமி, கொஞ்சம் என் முன்னால் வந்து நின்னுங்க. அமைதியா இருங்கக்கா, ஏன்க்கா சத்தம் போட்டீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கே சொல்லமாட சாமி வந்து நிற்கிறாரு. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் போன்ற விஷயங்களை முயற்சி பண்ணீங்க. சில உறவினர்களுடைய பொறாமையின் காரணத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. மாந்திரிகத்தால் குடும்பத்தில் குறைபாடுகள். ஒரு நதியின் கரை வருத, ஆறு வருது, ஆறு. இப்போ உங்க அண்ணனுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என் லைஃப்பை பற்றி கவலைப்படாதீங்க, தம்பிக்கு முடிச்சு வைங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் அவனுடைய உள்ளம் அப்படி மாறுவதற்கு காரணம் என்ன? என்னடா காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் காரணம். நதியின் கரையிலிருந்து ஓயாம நதியின் கரை நதியின் கரைன்னு சொன்னேன்னா உங்களை இருக்க ஒரு மோகினி என்னும் ஒரு ஆவி வருகிறது. இரவிலே படுத்திருக்கும் பொழுது பெண்ணை போல பக்கத்தில் படுத்துக்கிடுது. விடிய காலம் எந்திரிச்சோடனே அப்படி சோர்ந்து போய் எந்திக்கிறான். அவனுக்கு உடம்பில் உள்ள ஆண்மை சக்தியெல்லாம் போயிடுது. அந்த மோகினியுடைய ஆவியினுடைய பிரதத்தன்மையால். அதனால் இதை நீக்க முடியாது, நமக்கு அந்த ஜீவ தத்துவம் இல்லை, கல்யாணம் வேண்டாம். காரணம் பண்ணி வருது, அங்கே பண்ணி கிடக்கும் அந்த ஊரில். பன்றியெல்லாம் அந்த ஊரில் கிடக்கு. அங்கே சொல்லமாட சாமி கோயில் அங்கே இருக்க பண்ணி விட்டுவாங்களே, பரன் போடுவாங்களே, பாபு ரசத்தை குடிக்குமா. அதனால் அந்த மகனை இங்கே கூட்டிகிட்டு வா. அந்த தீய சக்தியாகிய மோகினியை விரட்டி அவன் உள்ளத்தை தூய்மையாக்கி உடலை உறுதிப்படுத்தி என் சன்னிதானத்தில் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க. கால் ஒன்று ரொம்ப மண்டக்கனம் பிடிச்ச போய் சும்மா சொல்லுத சிந்திக்கா பாருடா. நிறுத்தியாச்சு. நல்லா இருடா மகனே, அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவாடா, புண்ணியம் தருவாய். நான் தான் சொல்லிட்டேன், நீ ஏன் புலம்புற? சந்தோஷமாரு, வெற்றி அடைந்து வா. பவர் நம்பிக்கை அதை பேர் அங்கே கூட்டு வரணும். வரமாட்டோம்னு பேசுவான். செவட்டில் 2 இழுப்பு எடுத்துருவோம்ல, வரலன்னா இந்த திருநீரை கொண்டு வை, தானா உதவி புரட்டு வரும். போந்தால் அடி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆறுமங்கலம் சுடலை ஐயாவின் மீது பற்றுடைய என் செல்வ மகன் வாழ நினைத்தால் வாழலாம், வடியா இல்லை பூமியில் ஆழ கடலும். ஆடு எதுவும் வெட்ட வேண்டியிருக்கோ? பிளான் இருக்கு. கால் வந்துட்டு சத்தம் கொடுக்கு. உன் உள்மனத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுதும் எந்திக்கும் பொழுதும் தெய்வம் மீது கொண்ட பற்றுணர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் உன் உள்மனத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கு. அந்த தோன்றலில் நமக்கு ஏதோ வாழ விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒரு காட்சி. அடுத்து நம்முடைய சொத்துக்கள் மீது பற்று வைத்து நம்ம வாழ்க்கையை இல்லை என்று ஆக்கிவிட்டால் இவன் காலத்துக்கு அடுத்து நமக்குத்தானே என்று சில பேர்கள் நினைத்து
தடுதல் செய்திருக்கார்கள். நம்பர் 2, இவனை ஒரு மனிதம்னு நினச்சி இவன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பையன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொம்பளையால் ஒரு பிரச்சனை. அது நம்பர் 3. 4, சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம், எந்த சாமியும் நம்மளை கை கொடுக்காம ஒரு அனாதை பணக்காரனாக நம்மளை வச்சுருக்க. எப்படி வச்சுருக்கு? வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்குது, ஆனால் யாரும் துணைக்கிருக்காங்களாடா? இல்லையே. அனாதை பணக்காரன். கால் வந்துட்டோம். சொந்தத்தில் பொண்ணு இருக்குடா, அவள் பேருக்கு எழுதி கொடுத்தா தாண்டா அவள் வாக்கப்படுவா. என்னத்தடா எழுதி கொடுப்பா? வீட்டை எழுதி கொடுத்துருதியா, இல்லாட்டா அந்த வயலை எழுதி கொடுத்துருதியா? எதை எழுதி கொடுப்ப? ஏதாவது ஆதாரம் குடியா? உனக்கு வயசாகிடுது, ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருந்து உன்னை விட்டு போயிட்டா, உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? அதனால் ஒன்று ரெக்கார்டு கொடு, என் பிள்ளை பேருக்கு எதை எழுதி வைப்ப, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்க, அல்லது எதையாவது வாய் திறந்து பேசு அப்படின்னு ஒருத்தன் பேச வரான். ஐயாவுக்கு யோசனை எப்படி? எழுதி கொடுத்த பிள்ளைக்கு ஆறுதலாக வைப்பியா? அப்படி செய்வோம்னு சொல்லி உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். கால் வந்துட்டு வா. ஒரு கேரண்டி வேணும் இல்லை? ஒரு மிக்ஸி எடுத்தால் வாரண்டி கொடுக்க, மனிதனுக்கு ஒரு கேரண்டி வேண்டாமாப்பா? வேணும்னா வேண்டாமா? கர்மசாமிக்கு தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கடா தம்பி. நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை ஆனந்தமாக சிரிக்க வைப்பேன். நீ கும்பிடுறது சொல்ல மாட்டேனா இருந்தாலும் பிறக்கிற பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்னுடைய திருநாமம் கற்பூர நாயகின்னு பேர் வைடா. வாழ்க, நல்லா இருக்கு. இன்னைக்கு இல்லைடா. அதே பேரில் முடிக்கலாம். ஏற்கனவே அந்த பத்திரம் டூப்ளிகேட் பத்திரம் ஒன்று இருக்குது, ஒரிஜினல் ஒன்று கிடக்கு. வாங்கிட்டியா? டூப்ளிகேட் பத்திரம் தூரப்படணும்ல. சர்வே நம்பர் மாறி இருக்குது, கவனிச்சு பார்த்தியா நீ? பாருடா, பார்த்துட்டு என்னையே வந்து பாரு போ. கர்மசாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தாலி கட்டி வச்சேன். அப்படி தாலி கட்டி வச்சதுலேருந்து அவள் வாழ்க்கை நல்லா இல்லை. புருஷன் வருவானா வர மாட்டான் ஐயா மோட்டார் வண்டியிலே அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. ஐயா எங்கே இருக்காங்க கட்டினவுக? கடலூர். எதுக்கு அவனை கல்யாணம் முடிச்ச? கல்யாணம் முடிச்ச ஒப்ப அம்மா சம்மதிச்சாங்களா? யார் நீ ஏன் முடிவு எடுத்த? அப்படியா? நுழலும் தன் வாயால் கெடும். நுழல்னா தவளை. மழை வந்து உன்னை கொழுப்பு தாங்க முடியாது, உள்ள அந்த பாம்பு நலக்குன்னு பிடிச்சிக்கணும். அவன் பாம்பாயிட்டா, நீ தவளை ஆகிட்ட. கால் வந்துட்டு பாம்பின் வாய் தேரை போது இவள் வாழ்க்கை மெல்ல மெல்ல அழிந்து விட்டன. இனி அவன் வருவானா வரமாட்டானான்னு கேட்கறதுக்கு கூட பெரியவங்க வர்றதுக்கு வழி இல்லை. யார்டா இருக்கா? யார் வர சொல்லு? என் அம்மா, என் தாய் பராசக்தி. இங்கே வாம்மா. ஏன் இவா வந்தவுடனே நீ எந்திரிச்சு வரல? அவளை சந்தோஷம். எங்கள் சொல்ல கேட்காம இப்போ இவள நடந்துருச்சு, நாங்கள் என்னத்தை போய் பேச? அதானே. உன் தம்பி இருக்கானா? எங்கே இருக்கான்? தம்பிக்கு பிள்ளை இருக்கா? மகன் இருக்கானா? இருக்க. சின்ன பின்னியா கூட்டத்தில் மாப்பிள்ளை இருக்கா? யார் வாக்கப்படுவா? கால் வந்துட்டோம். வணக்கம். எங்கே போய்விடும் காலம், அது உன்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால். பக்கத்தில் வா. ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன், சத்தியம் சொல்லுவேன், அதுதான் நடக்கும். இவன் அப்புறம் வரமாட்டான், இவளை ஏற்க மாட்டான். காரணம் அதுக்கு மேலே நீ எத்தனை மந்திரவாதியை பார்த்தாலும் சரி, எங்கே போய் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. இப்படி புதிய வாழ்க்கையை அமைச்சு தாரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம்
அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மா இருக்கா? வராளா? கால் ஒன்று வரலாம். வர பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா. பாட்டுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குமே. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா. காசு பணத்தால் பாதிக்கப்பட்டு கடன்களால் துன்பமுற்று இந்த உலகத்தில் மீண்டுருவோமா மீள மாட்டோமா? இந்த வயதுக்கு மேலே இவ்வளோ குழப்பத்தை நான் எப்படி சுமக்க? உதவுவாரும் இல்லை, தப்பிக்க வழி வைப்பாரும் இல்லை. அதனால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயும் போயிடலாமாங்கிற எண்ணமெல்லாம் அவன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இப்போ இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், வாக்குவாதங்கள், அமைதியற்ற தன்மைகள், இவைகளுக்கெல்லாம் தெளிவு பண்ணி கொடுக்குறேன். வேற என்னப்பா வேணும்? பாய் விரித்து ஆலங்குளம் ட்ரிங் 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 ட்ரிங். ஆமாம், ஆலங்குளம் ஓலங்குளம் ஆலங்குளம் ஓலங்குளம். கால் ஒன்று சொல்லலாம். எனக்கு ஆலங்குளமா? எந்த ஆலங்குளம்? நல்லூர் ஆலங்குளமா? பாவூர் சத்திரத்துக்கு அந்த பக்கம் ஆலங்குளம். அதை தாண்டி போனால் நல்லூர். அதை சொல்ல தெரியலல்ல. வைத்தியநாத சாமி கோயில் எங்கே இருக்குது? பின்ன இங்கே என்ன தேங்காய் எண்ணெய், புளியங்கொட்டை, விளக்கெண்ணெய். இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் ஒரு 5 வருஷ காலங்களாக தொழிலாக இருந்தாலும் கடன்களும் மனவேதனையும் வாட்டிக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் சேமிப்புக்காக பணத்தை பகிர்ந்து கொடுத்த இடங்களில் ஏமாற்றமும் வேதனையும் தான் நடந்துச்சே தவிர கை வந்து கிடைக்கல. உண்மையா இல்லையா? அதனால் இந்த கடன்கள்லேருந்து மீளதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து தரணும். என் வியாபாரத்தையும் தொழிலையும் தெளிவு பண்ணி தரணும். இந்த கடனுக்காக இன்னொரு இடத்துல பணத்தை நான் தயார் பண்ணதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதை கருப்பசாமி முன்னின்று வாங்கி தந்து காப்பாற்றணும்னு கேட்க வந்திருக்கேன். கால்னு சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. அதனால் 3 மாத கால அவகாசத்தில் கடன்களை நீக்கி தரேன், மன நிம்மதியை தாரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கோ. அடுத்து என்னப்பா வேணும்? நான் பணம் தரேன், படிக்க வைக்கிறேன். ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு. இந்தாப்பா. அதே ஆலங்குளத்து எல்லை பெண்ணடியாள். அக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்காமல யாருக்கு இருக்கு? காது கேட்கல. நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலியா? பிறகு கூப்பிடுவோம்ல. நான் தான் கால் வந்துட்டுவாங்க. அங்கே தள்ளி நின்னுங்க, கூப்பிட்றேன். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு ஆலங்குளம். எத்தனை வீடு வச்சிருக்கீங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதாவது ஒரு சாமிக்கு கிடாய் வெட்டினீங்களா? ஏதாவது பாக்கி வச்சிருக்கு? நேர்ந்துருக்கு. ஏன் அதை செய்யலை? ஏன் செய்யலை? அதுக்கு பிறகு போட்டி செய்யலையா? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீடு இடம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பங்களுக்குள் வில்லங்கம், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு
பங்கீடு சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்பட்டு குடும்ப கட்டுப்பாடுங்கிற நிலையை மீறி அடுத்தவங்க தலையிட்டு பேசக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் சந்திச்சுட்டே நீங்கள் உண்மையா? இப்பவும் நம்ம வீட்டுக்கு வேற எதுவும் குழப்பங்களான மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்திருக்கும், நம்ம பிள்ளைகள் சம்பந்தமான விஷயத்தில் அது தலையிட்டிருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குறைகளுக்கு அதுவே காரணமாகும் என்ற எண்ணத்தில் என்னை பார்க்க வந்திருக்காய். கால் ஒன்று வரலாம். சிங்களத்தீவினுக்கோர் வேற என்ன வேணும்? எந்த நாடு? சிங்களத்தீவினுக்கோர். சிங்களத்தீவு கடல் தாண்டி தானப்பா இருக்கு, கடல் தாண்டி தானே இருக்கு. நான் படித்த பாட்டுக்குரிய அர்த்தம் கடல் தாண்டி சென்ற வெளிநாட்டில் உன் உறவு இருக்கு என்பதற்கு அடையாளம் காட்டத்தான் அந்த பாடலை படித்து காட்டினேன். கழிந்த 6 மாத காலங்கள் அவன் அங்கே நிம்மதியாக இல்லை, பணங்கள் வேஸ்ட்டு, இருக்கிற இடத்த மாற்றணுங்கிற சிந்தனையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா உனக்கு? இந்த மாத கடைசியில் சம்பளம் உயர்வான ஒரு கம்பெனியை செட் பண்ணியாச்சு, தைரியமாக வெற்றியாக்கி தரேன், கால் வந்துட்டுவோம். இன்னொரு விஷயத்தை சொன்னா கோவப்படுவியா? கால் வந்துட்டுவா, சொல்லி எடுக்குடா. என் பையன் நல்ல பையன், அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடச்சிருக்கு, அதில் அவன் ரொம்ப சந்தோஷம் அடைவான், அதில் கொஞ்சம் பணங்களும் கிடைக்கும், இவன் பணமும் கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், கவலைப்படாண்டான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளைக்கு வாழ்க்கைக்கு சுமையாக ஆயிருமோ அப்படிங்கிற பயம் என் மனசில் இருக்குது. புரியுதா? பக்கத்தில் வா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெண் நண்பர்கள். என்ன நண்பர்கள்? பெண் நண்பர்கள். உயர்வான், குழப்பமில்லாமல் இருப்பான், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. இந்த மகளே சந்தோஷம். கர்மசாமிக்கு தூத்துக்குடி. அட்டேங்கப்பா அட்டேங்கப்பா, தூத்துக்குடி தூத்துக்குடி. தூத்துக்குடி பக்கத்தில் ஓட்டப்பிடாரம் யார் இருக்கீங்களா? யார் அது? ஓட்டப்பிடாரம் ஓட்டப்பிடாரம். தூத்துக்குடி முதல்ல கால் வந்துட்டு வாடா. நீ ஓட்டப்பிடாரம்மா? தூத்துக்குடி. நீ ஓட்டப்பிடாரம். பாபு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த ஊர் தரனா? பின்ன ஹயத்தார் பக்கத்தில் இருப்பீங்க, ஹயத்தார் பக்கத்தில், ஹயத்தார் பக்கத்தில். இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். அம்மாவும் அற்புதங்கள் ஒன்றா இரண்டா. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். நல்ல பக்தன், தன்மையானவன், உலகத்தை புரிந்தவன். என்னடா தம்பி, உன் வீட்டுக்கு பின்னால் எதுவும் கிறிஸ்தவ கோயில் இருக்காடா? ஓ இருக்குல்ல, வரேன், கால் வந்துட்டு வா. உன்னை எங்கேருந்து வந்திருக்குன்னு தோண்டி எடுத்துருவேண்டா. உண்மையா இல்லையா? தங்கமான பெயர். வெற்றிவேல் முருகனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள நோய் பிணிகள், படபடப்புகள், நரம்பியல் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் செய்வனை கோளாறுகள் தான் என்பது உண்மை. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தாயாரை காப்பாற்றுறேன், உன் தொழிலையும் வளர்த்து தரேன். கால் வந்துட்டு வா. ஏய் என்ன எழுதுவா வலுங்க? ஏலே தம்பி, என்னல ஓட்டுத? என்ன தொழில் பார்க்க? சோப்பு வியாபாரம் பார்க்க. எது வண்டியில் கொண்டு போறியோ, பைக்கில் கொண்டு போறியோ? என்னமோ ஒரு மெமோவோ பையனோ எழுதி ஒரு தாள் கிடக்க. என்ன தாள்டா அது? வந்திருக்கு. கட்டிட்டியா கட்டலையாடா? முட்டா பேலே கால் வந்துட்டு வா. முட்டா பேலே முட்டா பேலே முட்டா பேலே முட்டா பேலே. சீக்கிரமாக கட்டிடா, இல்லைனா கூப்பிட்டு விசாரிச்சிருவாங்கடா. அப்புறம் உன் வண்டியை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? தேவையில்லை, கட்டிடு. தொழிலை நல்லாக்கி தரேன். இப்போ இதே ஏஜென்சி டீலர்ஸ் இன்னும் விருத்தியாக்கி தந்தால் போதுமா?
தாரேன். இன்னொரு வீடு அமைச்சு தாரேன், 1 வருஷம் பொறுத்துக்கா. அம்மாவை காப்பாற்றியாச்சு, எந்திக்க வச்சாச்சு, எந்த பாவமும் இல்லை. வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காக இருப்பேன். கண்ணி மட்டும்தான் இருக்குது, குலதெய்வம் வரல. பின்னால் பேசுவோம், அதை பற்றி நல்லா இருக்கு. பின்னால் பேசுவான். ஏன்டா கவலைப்படுற, என்னை நினச்சி கும்பிட்றான், எல்லாம் சரியாக போயிடும். வா. அதே தூத்துக்குடி எல்லை தலைவன் தலைவி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆண்டாண்டு காலமாய் அழுகின்ற ஏழைக்கு அறுசுவை உணவு வேண்டும். வேண்டாத பிழைகளை விட்டு விட்டு செய்ய வேண்டும். காலம் வரலாம். வேறென்ன வேண்டும் என்பதை நீ இன்று தரவும் வேண்டும். வாங்க வாங்கப்பா வாங்க தம்பி. இல்லை நீ சாமி கும்பிடுவ, கடவுள் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான், கரெக்டு தான். சாதகம் பார்க்கறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் உன் மனத்தை ரொம்ப செலுத்த மாட்டேன். உண்மை இல்லையாடா? கடவுள் தான் கரெக்டு, என்ன மனத்தில் போய் நம்பிக்கிட்டு கிடைக்கிய தேவையில்லை அப்படின்னு ஒரு காலத்தில் உன் மனத்தை வச்சுக்கிட்டு இருந்தவன் எப்படா அங்கே பார்த்து வந்துட்டியோ, கால் வந்துட்டுவா. அம்மாடி இந்த பொண்ணுக்கு தங்க மனசு. இவன் இல்லைன்னா அவன் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். ஆனால் அவன் நிம்மதியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் மனக்குழப்பமும் வேதனை அணைஞ்சு தூங்காமல் இருந்து வேதனைப்படுறான். உண்மையா? உங்களுக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டுவான். ஏன்? ஆமாம், அதுதான் தெரியுது. இங்கேருந்து நேராக திருச்செந்தூருக்கு போனேன். போய் முருகா மடிப்பிச்சை கேட்குறேன்ப்பா, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்டிங்களாம்ல? கேட்டிங்களோப்பா? இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கும், செந்தில்நாதன் அப்படி பிறவிடா. கால் வந்துட்டு வா. ஓ, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் பதியனுக்கு, செந்தில் ஆண்டவருக்கு ஆம்பளை பையன் பிறக்கான். சஷ்டியிலிருந்து ஜனனமாகுது. வெற்றி அடைவாய். வேதனைகள்லாம் தீர்த்து விட்டான் வேலவன். காலமெல்லாம் காப்பான் இந்த கருப்பசாமி. கண்கண்ட தெய்வமாயிருப்பான். எனக்கு காது கேட்கலையே. உத்தரவு முடிஞ்சு போச்சுன்னா காது கேட்காது எனக்கு. எடுத்து வளர்க்கறதுக்கு நீ பிள்ளை கேட்க, உன் வயசு எடுத்து வளர்க்க வயசா? சேவிட்டு அடிச்சிடும். போ விட பெத்து எடுத்து கொண்டு வா, பேர் வைக்கிறானா? ஓ, என்னடா உண்மை அதுதானே? ஓட்டப்பிடாரம். மணியாச்சி யாருடா? மணியாச்சி ஓட்டப்பிடாரமா? அது பக்கத்தில் தலவாய்புரம்னு ஒரு ஊர். ஏ கால் விட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெற்ற பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நிறைய இருக்கு. சரானா, அம்மன் கோயிலுக்கு 1000 வேண்டுதலையை போட்டேன். என்ன என் வீட்டுக்காரர் என்னதுக்கு கோயில் கோயிலுமா அலையுதே, கழுதை நடக்குது நடக்கு, போ நீ போய் சாமியை நம்பு, நான் வர்றேன் அப்படின்னு வேறப்படுறான். கால் வந்துட்டான். இப்போ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புனிதமாக்கி தரணும். ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து பே 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 ஆயிட்டிய பே பேன்னு ஆயிட்டிய, அதெல்லாம் மீட்டி தரணும். வேற என்னக்கா வேணும்? கால் வந்துட்டு வா. ஒரு மீசக்காரன் வந்தான். உன்னை கட்டி கொடுக்கும்போது நாங்கள் எல்லாம் தந்து பிடிச்சிட்டோம், இனிமேல் எதுவும் கேட்டா மிதிச்சு தள்ளி போடுவோம்காங்க. உனக்கு வரக்கூடிய சொத்தை வாங்கி தரணுமா? கண்டிப்பாக வேணுமா? அந்த வில்லங்கத்தை மாற்றி தரலாமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ண முடி.
உங்கள் எல்லைக்குள்ள சுளமாடசாமி வராரு, முப்புடாதின்னு ஒரு அம்மா வராள. ஏய் இருக்கலா, கால் வந்துட்டா. இந்தா பிள்ளைகளையும் நல்ல வழக்கு தரேன், சொத்துக்களை மீட்டதுக்கு 3 மாதத்தில் தெளிவு பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து வா, வெற்றி உண்டு போ. கர்மசாமிக்கு அடமானம் பத்திரம் அடமானம் வச்சிருக்க யாரும் இல்லை. தூத்துக்குடி பகுதியில் பத்திரத்தை அடமானம் வைத்திருப்பவன் யாரப்பா? பேங்கில் வச்சிருக்கல, எதில் வச்சிருக்கிய? என்னடா வச்சிருக்க? பேங்க். என்ன பேங்க்? ஆக்சிஸ் பேங்க். எப்பண்டா மீட்ட போற? கருப்பசாமி கருணை காட்டணும், நான் மீட்டி தரணும். கால் வந்துட்டு வா. அரியர் போட்டிருக்கான், படிப்பு பாஸ் ஆகலையே. தம்பி என்ன படிச்சிருக்க? இடையில அரியர் போட்டிருந்தியா? மீட்டி ஓகே பண்ணிட்டியா? ஓகே. வேலைக்கு போகாண்டமாடா. அது என்னடா சம்பளம்? ஒரு 15-20 ரூபா கிடைக்கும். கண்ணமுடுறா, எங்கே போகலான்னு பார்ப்போம். வேண்டாம்னு விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தமாக சிந்தனை வேண்டாம். போகலாம்னு நினைக்கிறியா? கால் வந்துட்டு வா. நீங்கள் இருங்க, ஏன் கவலைப்படுறீங்க? உட்காருங்க. கருப்பசாமி, இவன் அங்கே போனால் சரி வருமா? போக சொல்லலாமா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஐப்பசி மாதத்துக்குள்பட விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். தைரியமாக போயிட்டு வரலாம். கொடுத்த பணம் வேஸ்ட் ஆகாமல் உன்னை காப்பாற்றி வெற்றியடைய வச்சா போதுங்களா? கால் வந்துட்டோம். நிறைய இருக்குது. வயல் வெளிகள்லாம் பிரச்சனையாக இருக்குது. வாக்கியா தலைமுறையில் குழப்பம் இருக்குது. நெட்ட மரங்கள் சம்மந்தமாக குழப்பம் இருக்குது. எல்லாத்தையும் மாற்றி தரேன். நல்ல நேரம் வந்துருச்சு. தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா. இந்தா வா, பக்கத்தில் வா. நல்லாரு மகனே, ஆனந்தமடைவாய், வெற்றி அடைந்தாய். இனி ஆஸ்பத்திரி இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். கர்மசாமிக்கு 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 பாவூர் சத்திரம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. பிள்ளைய பற்றி எதுவும் கேட்க வந்தியா? நைட்டில் தூங்க மாட்டேக்கியாமலா? அப்படியா? காலை விட்டுவான். அதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்படி ஏற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா. தேவையில்லாமல் சொந்த பந்தங்கள் வார்த்தைகளை விட்டுது. உண்மையா? அதில் உன் மனம் புண்படுது. சோசியலிசமாக பேசுகிறதுனால என் பிள்ளைகளை அப்படி சொல்லலாமா கருப்பசாமி அப்படிங்கிற எண்ணம் வாடுது. வரக்கூடிய ஆவணியில் ஒரு பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரேன். சரிண்ணா? இன்னொரு பிள்ளைக்கு ஒரு வேலைக்கார மாப்பிள்ளை கிடைப்பான். ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். வெற்றியாக்கி தந்துடுதாய். கால் வந்துட்டு வா. டிங். நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா அப்படின்னா என்ன பேர்? எம்பெருமான் நாராயணனுடைய அம்சத்தில் உள்ள பேர் உன் மருமகனுக்கு வரும். புரியுதா? நல்லா நடக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். ஆவணிக்குள்ளே நிர்ணயிச்சு தரேன். சந்தோஷமா இரு. கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு மாட்டிக்கிடாத தாயி. வீட்டில் போயிருந்துக்கப்போ போ போ போ. அதே பாவூர் சத்திரம். எனக்கு வழி கிடைக்க மாட்டேக்கு வீட்டில். ஏக்கா, உனக்கு வீட்டு வாசலத்தமாக வழி பாதை பிரச்சனை இருக்கா? அப்படியா? ஏபியா இல்லையா? ஒரே வரம் மட்டும் கேட்டுக்கலாம். நீ ஏன்னா வாயாடியான். நான் பேசுனா 1000 வரம் கேட்பியான். ஒரு வரம் கேட்டுக்கா. இவ்வளவு தானே? கால் வந்துட்டு வா.
உன் பிள்ளை படிக்கா, ஆனால் அந்த டாக்டரேட் சம்மந்தமான சில சென்டென்ஸுகளுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறிக்கிட்டு வராள, அவளை எப்படி டாக்டர் ஆக்குறது? மறந்துடுதா? கால் விட்டுருவான். அதான் சிலது தெரிய மாட்டேங்குன்னு சொல்லுது. பாப்பமா அடிச்சு விட்ருவோம். நம்ம அதானே கர்மசாமிக்கு வாமா வா, இந்தா டாக்டர் ஆயிடுவா, சில லட்சங்களை சேர்த்து வச்சுக்கா, ஜெயிச்சு தாரேன், டாக்டர் ஆயாச்சு, போய்ட்டு வா. அருமையாயிரு. புளிச்சங்குடி மிழுந்துடாத, ஏ உள்ள இங்கே வா, நல்லாரு, போய்ட்டு வா. புளியங்குடி சந்திரோதயம் ஒரு பெண்ணானது, தென்பாண்டிகை இரு கண்ணான். உன் பேர் என்ன? உன் பேர் கல்யாணம் சொல்லலாம். நீங்க புளியங்குடியா? சொக்கப்பட்டி. பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாஸ்போர்ட் எடுக்கணுமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் சொத்து உள்ள குடும்பத்தில் பிறந்த ஒரு அடையாளம் தான் தோற்றத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் கூட நமக்கு உரிமையானதா இல்லையான்னு கேள்விக்குறியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அவசியமில்லாத கடன்கள், தேவையில்லாத இடைஞ்சல்கள், பண நெருக்கடி இல்லாத குழப்பங்கள், தொழில் சரியாக அமையாத துயரங்கள், இவையெல்லாம் இப்போ இருக்கும். இவையிலிருந்து மீளும் காலம் வந்து விடுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாச்சு. புரியுதா? இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி ஒரு கேள்வி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை வாங்கி உங்களை நான் காப்பாற்றி வந்துட்டா போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை கையில் வச்சிருக்கல, யாருக்குள்ளது அது? அந்த டாக்குமெண்ட்டை நீ விற்கிறதுக்கு எல்லாரும் சம்மதிப்பாங்களா? பின்ன எப்படி கண் துடைப்புக்கு பண்ணியிருக்காங்களா? அவங்க கையில் வந்திருக்காங்களா? அது பத்திரமா இருந்து என்ன பிரயோஜனம்? அதில் எத்தனை பேர் கையெழுத்து போட வேண்டியிருக்கு? வந்துடுவாங்களா? ஒழுங்கா வந்துடுவாங்களா? நீ நம்ப மாட்ட, கால் வந்துட்டு வா. என்னடா பேல, உண்மையா இல்லையாடா பேராண்டி? எப்படியோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன், பணத்தை கொண்டு வந்து தாரேன், வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சுக்கலாம். பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு ஜெயிக்கிறேன். 3 முறை என்னைய பார்க்கவா. முடி நெத்திய தடுக்குது. 3 முறை என்னைய பார்க்கவாங்க. என்ன கேள்வி கேட்டாலே இந்தாப்பா, ஐஸ்வர்யமாக ஆக்கி தரேன், படிப்படியாக முன்னேறிய, ஆனந்தமாக இருங்க. இந்தா நல்லா இருக்கு, போய்ட்டோம். நல்லா இருமா, ஐஸ்வர்யமா இரு. வெள்ளாங்குளம் ஏரியா போகுது. வெள்ளாங்குளம் இருக்கா? நான் போகல அங்கே. சுந்தரேசபுரம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே நம்ம ஆடலாம் பாடலாம். பாட்டை வச்சு எதுவும் பிரித்து விட்டுறக்கூடாது, பிரச்சனை அப்படி தோணுதோ. சார், இவர் ஏன் கூட உட்காந்துருக்காரு?
2 ஒன்று போல் கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பற்றி கேட்க வந்தது யாரு? ஒன்றரை ஆண்டு காலங்களாக தொழில் மத்தியமாக இருக்கும். பண வரவு செலவுகள் சம்பந்தமான விஷயத்தில் மனவேதனையும் குழப்பமும் நடக்கும். இடத்தின் சோதனையா நேர காலத்தின் விளைவா என்று பார்க்க முடியாமல் ஒரு தாகம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால நேரம் சரியில்லை, இடத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் இந்த நேர காலம் எப்படி விலகும்? ஆவணி மாதம் 18ஆம் தேதி சூரியன் தன் ஆட்சிக்கு வருகிற பொழுது உனக்கு நல்ல காலம் தோன்றுகிறது. வெற்றி உண்டு. உன் பிள்ளைய படிப்படியாக திருத்தி வெற்றியாக்கி தரேன். நடந்தாச்சு, பக்கத்தில் வரலாம், நடக்கும், பக்கத்தில் வரலாம், நடத்தி தரேன். இந்தாப்பா நிறைய மண்ணு மனைகளை விற்று சீரும் சிறப்புமாக ஆகி லட்ச லட்சமாக சம்பாத்தியம் செய். வாழ்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தென்காசி எல்லை தென்காசி, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. தென்காசி கால் ஒன்று வரலாம். நானும் ஆடுதான். அப்படி உன்னுடைய துணைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தேன். உன் மனதுக்குள்ள அது சாமியா அல்லது அவளுக்கு மனநிலைகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வும், அவளுடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கணும். தெய்வத்தை நம்பி நீண்ட காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்க அவளை சீராக்குவது என்னாலோ என்று ஒரு ஏக்கம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். ஆரோக்கியத்தை சீராக்கி ஆயுளுக்கு கண்டமில்லாமல் நடத்தி தரேன். ஒரு கோயில் கட்டத்துக்கு வேண்டிய பாக்கியத்தையும் உனக்கு தந்திருக்கேன். வெற்றியாக நடக்கும், பணமும் கிடைக்கும். சந்தோஷம்ப்பா. இன்னும் அப்படி ஆர்டர் போட்டு விபூதி கேட்கக்கூடாது, கனிவாக கேட்கணும், வெற்றி அடையும். பரவாயில்ல, இதோட தூரமே வந்திருக்கு நிறைய. கர்மசாமிக்கு சிவகாசிக்கு போறதுக்கு முன்னரே பல திருத்தங்கள் ஏற்பட்டது. அந்த திருத்தங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் அதுக்கு திருத்தங்கள் என்று பெயர். நல்லா போயிட்டு வா, கால் வந்துட்டு வரலாம். ஊர் காடாக இருந்த இடத்தை திருத்தி அதில் ஊரை உருவாக்கப்பட்ட காரணத்தால் அந்த ஊருக்கு பேர் திருத்தங்கள். ஆனால் இன்னைக்கு சிறப்பான பெயர் திருத்தங்கள். திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறத விட்டுடு, திருத்தங்கள். திரு என்றால் செல்வம், செல்வம் தங்குகிற இடம் அப்படின்னு பேர். உன்னுடைய உள்மனதை போய் பார்த்தேன். உனக்கு தேவை 4 கோடி ரூபா. இந்த 4 கோடியில் தர்மத்துக்கு 2 கோடி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு 1 கோடி, அதுபோக 1 கோடி ரூபா இந்த உலகத்தில் எதிர்காலத்துக்கு திட்டம். இந்த 4 கோடி ரூபா கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்கும். எந்தோ எவ்வளோ போனால் எவ்வளோ பணங்கிட்டு மாதிரி வாழ்க்குன்னு. ஓ, திருவன்றம் பத்மநாப சாமியை கும்பிட்டுட்டு வார வழியில் பம்பர் எடு, விழுந்தாச்சு 4 கோடியும் புண்ணியமாயாச்சு. வாழ்க. கர்மசாமிக்கு கை கொடுறா தம்பி. முதுகெலும்பில் பாதிக்கப்பட்டிருக்கு, தூக்க அப்படி நல்லா இருக்கலாம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நாளைக்கு டோக்கன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, சனிக்கிழமைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களா? ஒரு 50 டோக்கன் இருக்கும். எடுத்து வா. ஸ்ரீவில்லிபுத்தூர். மயக்கமா கலக்கமா, முகமே வாடிடுதடா, மனதிலே குழப்பமா. அங்கே வர போயிட்டு இருந்தியா?
உட்காரலாம். முதுகெலும்புலேருந்து இடது பக்கத்தில் விலாவு பக்கத்தில் வலி எடுக்கலாம். அப்படி உழைச்சி இப்படி உழைச்சி பார்த்தாலும் வாய்வு கணக்க பிடிச்சிக்கிடுது. இந்த வலி வேதனைக்கு செய்வனை விவர்கள் கோராறுகள் காரணமாகி நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு வேதனையால் துடித்தாய். உன்னை எழுப்பி கொண்டு வந்தனே நான் தான். உண்மையில்லையாடா? மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் காப்பாற்றித்தரேன். வேலையில் ஒரு குழப்பம் இல்லாமல் உனக்கு ஆக்கித்தரேன். உன் மகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, இன்னா வருது செக்கு, அண்ணா வருது டிடி, இன்னா வருது செக்கு, அண்ணா வருது டிடின்னு சொல்லி எத்தனையோ கோடி கோடியா என் காதார கேட்டனே தவிர என் கையில் வந்து சேரலையப்பா. இதுக்காக 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழந்துட்டேன். இந்த முடிவுகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு மனம் உள்ள பேசிக்கிட்டு இருக்கு. உன்கிட்ட வாங்கினவனுக்கும் அந்த ரகசியம் தெரியாது. அவன் யார்கிட்ட கொண்டு கொடுத்தானோ அவனுக்கும் அந்த ரகசியம் தெரியாது. ஆனால் கூட சேர்ந்து எல்லாரும் ஏமாளி ஆகிட்டீங்க. இப்போ இந்த பணம் வரும் வராதுங்கிறத தீர்மானிக்கணும். பௌர்ணமிக்கு வா, தீர்மானித்து தரேன். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். தொழிலை நடத்து, வெற்றி உண்டு. வடா சிங்கார வேலை. இந்தப்பா கடையில் கொண்டு வைக்கலாம். வருமானம் பெருகும், காசு பணம் கூடும். நல்லா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தொழிலுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் தொழிலாளிகளும் பணமும் வந்து சேரும், மனக்கோலமும் பெருகும்.